தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மழை தொடர்பான முன்னெச்சரிக்கை மற்றும் ரெட் மற்றும் ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் மாவட்ட நிர்வாகங்கள் தயார் நிலையில் இருக்குமாறு தமிழ்நாடு அரசு அறிவுறுத்தி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். விவரங்கள். பல்வேறு ரெட் மற்றும் ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களுடன் முன்னெச்சரிக்கை பணிகள் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர்களுடன் பேரிடர் மேலாண்மை துறை ஆலோசனை செய்திருக்கிறது. குறிப்பாக அனைத்து துறைகளும் தயார் நிலையில் இருக்கவும் அறிவுறுத்தல். குறிப்பாக நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்கள்ல ரெட் அலர்ட் விடுக்கப்படக்கூடிய நிலையில ஊட்டி மற்றும் வால்பாறைக்கு தலா ஒரு தேசிய பேரிடர் மீட்பு படை அனுப்பி வைக்கவும் இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கோவை மற்றும் நீலகிரி ஆகிய இந்த இரண்டு மாவட்டங்கள்ல 3 மாநில பேரிடர் மீட்பு படையினும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கண்காணிப்பு அலுவலர்களான மூத்த IAS அதிகாரிகளும் இந்த மாவட்டங்களுக்கு செல்வதற்கு உத்தரவு பிறப்பிட்டிருக்காங்க. ஏன்னா இந்த இரண்டு நீலகிரி மாவட்டங்களில் நிலச்சரிவு போன்ற பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புள்ள காரணத்தினால் அந்த பகுதிகளுக்கு தேசிய மீட்பு படையினர் தயார் நிலையில் இருக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பாலுவேல். ரெட் மற்றும் ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களுக்கு தயார் நிலையில் இருக்குமாறு தமிழ்நாடு அரசு அறிவுறுத்தி இருக்கிறது. கோவை மற்றும் நீலகிரி மாவட்ட மலைப்பகுதிகள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கக்கூடிய நிலையில் முன்னெச்சரிக்கை பணிகள் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர்கள் தயார் நிலையில் இருக்குமாறும், அதேபோன்று ஊட்டி மற்றும் வால்பாறைக்கு தலா ஒரு தேசிய பேரிடர் மீட்பு படையை அனுப்பி வைக்கவும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களுக்கு 3 மாநில பேரிடர் மீட்பு குழுக்களும் அனுப்பி வைக்க உத்தரவிடப்பட்டிருக்கிறது.